திமித் வந்து எஸ்கியை மீட் பண்ண வந்திருப்பா ஹாஸ்பிட்டலில். என்னாச்சு ஜைனப்க்கு அப்படின்னோடனே, ஜைனப்க்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் மார்னிங் மீட் பண்ணுறதா இருந்துச்சு, அவகிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோடனே கரெக்டாக எல்டா வந்து அந்த இடத்துக்கு வருவாள் ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமித் கரெக்டாக போயிடுவான். அப்போ எஸ்கி கிட்ட வந்து எல்லாம் வந்து எப்படி சைனப் இருக்கான்னு கேட்க வரப்பே கெனான் அங்கே வந்துடுவான். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி அவள் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே எஸ்கி வந்து சொல்லுவாள், நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உன்னால் தான் எங்கள் அக்கா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்து ஏன் ஹாஸ்பிட்டலில் திட்டுற அப்படின்னு சொல்லி கெனான் வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்ப எழுடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. கிளம்பினோடனே கிளம்புற வழியில் ஹக்கான் வந்து எல்லோ கால் பண்ணுவான். நீ மட்டும்தான் மிச்சம், இப்போ நீயும் கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவா. அப்போ வந்து ஹக்கான் வந்து நீ எப்படியா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, எனக்கு தேவைன்றதை நான் உன்கிட்ட வாங்கி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவான். அப்போ வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, இவ எப்போ கண்ணு முழிப்பா அப்படின்றதுக்காக. அப்போ ஒக்தாய் வந்து கெனான் கிட்ட வந்து ஒரு 5 minutes நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே சரி வா அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் வந்து காசை எடுத்துட்டேன், எனக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்னோடனே இவன் வந்து சொல்லுவான், இங்கே பேர் ஒரு கண்டிஷன், அது ஓகேனா நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னோடனே, ஓகே நான் வந்து ஜைனப்பை உனக்கு விட்டு கொடுத்துருணும் அதுதானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இப்போ வந்து செனா கூட சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இல்லை அது கிடையாது, நீ ஜைனப் கிட்ட எப்பயுமே நான் உனக்கு காசு கொடுத்தேன்றத விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லுவான். நீ ரொம்ப நல்லவன், எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒக்தாய் வந்து ஒத்துப்பான். ஓகே நான் இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்போ வந்து எஸ்கே கிட்ட வந்து சொல்லுவான், நான் இனிமேல் சைனப்போட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னோடனே, உன்னால் தான் இவ்வளோ விஷயம், நீ ஃபஸ்ட்லேருந்தே இதை செஞ்சுருந்தேன்னா எனக்கு எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னா, இல்லை நான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் உங்களை அக்கா லைஃப்குள்ளே வரமாட்டேன், ஜைனப்பை வந்து கெனான் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான், எனக்கு இப்போ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்போ வந்து ஜைனப் அவங்க அம்மா வந்து ஜைனப்பை பார்க்க வந்திருப்பா. பார்க்க வந்திருந்தப்போ இவன் தான் கெனான் அப்படின்னு சொல்லி எஸ்கி வந்து இன்ட்ரோ கொடுப்பா. உங்களை பற்றி நிறைய என் பொண்ணு சொல்லியிருக்கா, சாரி நான் அன்றைக்கி பேசினதுக்கு அப்படின்னோடனே, பரவாயில்ல கிட்ஸை யார் பார்த்துக்கிறா அப்படின்னோடனே, கிட்ஸை வந்து ஒக்தாய் பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, அப்போ வந்து நான் ஜைனப்பை பார்த்துக்கிறேன், நீ அம்மாவை கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைமில் இவன் கெனானோட சிஸ்டர் வந்து கால் பண்ணுவாள், ஜான்ஸோ என்னை கொஞ்சம் மீட் பண்ண வரியா அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஜைனப் அடிபட்டுருச்சு அப்படின்னோடனே, அப்போ வந்து அவங்க அக்கா மீட் பண்ண வருவாள். ஜைனப் மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் இருக்க முடியாது, நான் அவளை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இப்போ வீட்டுக்கு போனால் ஹக்கானும் பொண்ணும் சமைச்சிட்ருப்பாங்க, உனக்காக தான் சர்ப்ரைஸ் அப்படின்னோடனே. இப்போ ஹக்கான் வந்து ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி ஜைனப்புக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என் தம்பி ரொம்ப டல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கெனான் வந்து சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அவங்க நல்லானாங்கன்னா அப்போ தான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கெனான் வந்து ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போவான். அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து லாயர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இங்கே பாருங்கள், திமேத் வந்து இன்னும் சின்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த டைம் கரெக்டாக வந்து எல்டா வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க கேஸை, திமேத்காகலாம் ஒன்றும் கேஸை விட்ரா பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா திமேத் வந்து மெயில் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் அந்த டைமில் திமேத் வந்து உங்கள் ஆஃபீஸில் கிடையாது, ஆனால் எல்டா தான் உங்கள் ஆஃபீஸில் இருந்தது, ஸோ எல்டா தான் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள தான் நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே கேஸை விட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே எல்டாவோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருப்பான். அந்த டைமில் வந்து எல்லாம் வந்து ஜைனப்பை பார்க்க வந்திருப்பான். நீ எங்கள் லைஃப்குள்ளே வரலாமல் இருந்திருந்தேன்னா இன்னும் நீ ரொம்ப நாள் உயிரோடு இருந்துக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே வந்துட்ட, எனக்கும் கெனானுக்கும் நடுவில், அதனால தான் நீ இப்படி இருக்க, எனக்கு நீ இப்படி ஆனதில் எனக்கு ஒன்றும் கில்ட்டெல்லாம் இல்லை, உனக்கு இது தேவை தான் அவங்கவுங்க செஞ்ச விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இப்போ கெனானும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவான். வந்து அவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய்
அவளை பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லைன்னா நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கடைசியில் அவள் கண்ணு முழிச்சு பார்த்துடுவா. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு போயிடுவான். ஹாஸ்பிட்டலில் சைனப் கண்ணை முழிச்சோடனே கெனான் வந்து டாக்டரை கூப்பிட்டு காட்டினோன்னே ஓகே எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ எஸ்கி அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுவாங்க. அப்புறம் எஸ்கே வந்து சொல்லுவாள், நான் புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கன்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போய் பாருங்கள், இத்தனை நாளாக இங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆஃபீஸ் வந்தோடனே மெத்திக்கிட்ட வந்து பேசுவான். மெத்திகிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப எல்டா உள்ளே வருவாள். வந்துட்டு நம்ம எப்போ அந்த ஃபவுண்டேஷன் ரிலீஸ் டேட் வச்சுக்கலாம் அப்படின்னோடனே இல்லை ஜைனப் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க, ஜைனப் வரை நம்ம வெயிட் பண்ணோம், ஜைனப்காக நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ நாளாக இருந்தாலும் நம்ம ஓகே ஜைனப்காக வெயிட் பண்ணலாம், நான் ஐ வில் இன்ஃபார்ம் யூ த டேட் அப்படின்னு சொல்லுவான். ஓகே லெட் மீ நோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். அப்போ வந்து மெத்தன் கிட்ட வந்து கெனான் வந்து சொல்லுவான், நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து எஸ்கி வந்து இங்கே ஜைனப் கிட்ட பேசிகிட்டு இருப்பாள். அவன் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணிட்டுருக்கான், இதில் எந்த இதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த 3 நாள் இந்த ஒரு வாரமாக அவன் உன்னை தான் பார்த்துட்ருக்கான், நாங்கள் யாருமே அவன் கூட இல்லை, அவனே தான் காலையிலேருந்து நைட் வரை இங்கேயே தான் இருக்கான், குழந்தைங்கள கூட பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியே நல்லா பார்த்துக்கிறான், அம்மா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓக்தாயும் புரிஞ்சுக்கிட்டான், இனிமேல் உனக்கு லைன் கிளியர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே கெனான் வந்து மெத்தன் கிட்ட கம்ப்ளீட் நேற்று லாயர் என்னென்ன பேசினாங்க, இவன் என்னென்ன பிளான் பண்ணா எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அப்போ அவளுக்கு வந்து இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து சைனப் வந்து போயிடுவா, இன்னொன்று வந்து அவளுக்கு வந்து கம்பெனியோட டெப்ட் போயிடும் அப்படின்னு சொன்னானே. ஆமாம், அதனால தான் அவள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா, இவள் சரியான உல்ஃப், இவளை வந்து நம்ம இங்கே வைக்கக்கூடாது, சரியான குரூக்டு வேறு, நம்ம எப்படி காலி பண்ணமோ காலி பண்ணிடணும் இந்த இடத்த விட்டு அப்படின்னோடனே ஓகே ஆனால் நீ வந்து ரொம்ப லம்சமாக பேமெண்ட் பண்ணோம், இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னோடனே சரி பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இவள் இந்த இடத்த விட்டு போயிடணும், திருப்பி சைனப்புக்கும் எனக்கும் இந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இவள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாள். இப்போ வந்து எல்டா வந்து அவள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருப்பா, என்ன பண்ணுறது, இவன் கண்டிப்பாக இப்போ என்னை துரத்துறதுக்கான வேலையை தான் பார்ப்பான் அப்படின்னோடனே அப்போ வந்து இசல் வந்து கால் பண்ணிடுவாள். இங்கே பாரு கோமாலேருந்து வந்து ஜைனப் வந்து எழுந்துட்டாலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் மெத்தனையும் கெனானையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அப்புறம் ஹக்கான் கால் வரும். அப்புறம் ஹக்கான் கால் பிக் பண்ணி ஹக்கான் வந்து எனக்கு ஜைனப்க்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அதெல்லாம் எனக்கு இப்போ முக்கியம் இல்லை, எனக்கு வந்து காசு கொடுக்கணும், நீ காசு கொடு, நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி காசு கொடு, என் ஒய்ஃப்க்கு ரிங் வாங்கி நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே மேலே ஜான்ஸும் வந்து இதை கேட்டுட்ருக்கா மீன்ஸ் கம்ப்ளீட்டாக கேட்க முடியாது, ஜஸ்ட் பார்த்துட்ருப்பா. ஆனால் இவன் செம்ம சத்தமாக பேசிகிட்டு இருப்பானா, அண்ணே அவள் கூர்ந்து கவனிச்சிட்ருப்பா. அப்போ வந்துட்டு ஹக்கான் வந்து சொல்லுவான், மறந்துடாத, நீ சொன்னதை காப்பாற்று அப்படின்னோடனே எல்டா வந்து சிரிப்பா. நான்லாம் எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னொன்னே ஓகே நீ செய்யலைன்னா போ, நான் இதை அப்படியே கெனான் கிட்ட சொன்னானா அவன் எனக்கு செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னோடனே சரி நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவான். ஃபோன் வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு போனோடனே இவன் எடுத்து பார்த்துருவா. பார்த்தா இவகிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். எல்டா கிட்ட இவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நடக்குது இங்கே அப்படி எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜான்சி வந்து யோசிச்சுட்ருப்பா. அப்போது இங்கே வந்து கெனான் வந்து ஜைனப்பை வந்து பார்க்க வந்திருப்பான். நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்மளுக்குள்ளே இத்தனை நாள் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இதுக்காக தான் நம்ம ஒன்று சேர்ந்துடலாம், நம்ம ட்ரூ லவ் நம்மளை சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். கிளம்பினோடனே மறுநாள் பார்த்தா லாயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இந்த மாதிரி. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிடும், இவன் வந்து எல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டான், நம்ம தான் இனி என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்குக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாள். செங்க் வந்து இருக்கவே மாட்டான் ஆஃபீஸில். என்னன்னு பார்த்தா எங்கே தான் இவன் போனானா, இவன் வந்து எஸ்கி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இந்த பாரு, நீ ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேன்ற, ஏன் நம்பரை பிளாக் பண்ணிக்கணும், நீ உங்கள் அக்கா பண்ண வேலைக்கு நான் வந்து உன் ஃபோன் நம்பரை எடுக்கணுமா அப்படின்னு. என்னாச்சு, ஜைனப்க்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போ தான் 4 to 5 days கழிச்சு இப்போ தான் முடிச்சிருக்கா, எல்லாம் உங்கள் அக்காவால் தான் அப்படின்னோடனே இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எங்கள் அக்கா கூட பேசுகிறதே இல்லை இப்போ அப்படின்னோடனே. ஆனாலும் நீ பேசலைனாலும் அவள் செய்கிற தப்புக்கு அமைதியாக தானே இருக்கு, நீ செஞ்ச தப்பாக உங்கள் அக்காவுக்கு உணர்த்திருக்கணும், இல்லை சொல்லி புரிய வச்சுருக்கணும், நீ எதுவுமே பண்ணதில்லை,
நீ என் கூட பேசுத அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ செங்க் வந்து ஆஃபீஸ் உடனே இவன் வந்து திட்டுவா, இங்கே பாரு, நீ எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த கனெக்ஷனும் இல்லை, நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு திருப்பி எல்லாமே வருது, எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனையில் விட்டுடு, நீ எப்படி ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியல, ஒருத்தரை கொல்ற அளவுக்கு நீ போயிட்டேன, நான் எங்கே கொல்ல போனேன், எங்கள் 2 பேத்துக்குள்ளே அவள் நடுவில் வந்தா, அதனால தான் நான் அவளை செஞ்சுட்டேன், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்போ வந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லை, நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெனான் கிட்ட போய் இவள் பேசுவாள். ஏன் லாயர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால லாயர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, ஓகே நான் உன்னை மீட் பண்ணணுமே, ஒரு 5 மினிட்ஸ் தான், இல்லை நான் சைனப்பை போய் பார்க்கணுமே, இல்லை ஒரு 5 மினிட்ஸ் தான், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னோடனே, ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து என்ன அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இன்னும் 1 மந்த் மட்டும் டைம் கொடு, ஆக்சுவலாக நான் எமோஷ்னலாக வீக் ஆகிட்டான், அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டேன், எனக்கு பயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நீ இது ரொம்ப லேட்டு, உனக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உன் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னோடனே, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துடுவாள். எஸ்கி வந்து சைனப்பை வந்து ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறா. யார் இந்த டால் கொடுத்துருக்கா? இசில் தான், அவள் ஸோ ஸ்வீட் அப்படின்னோடனே, அவள் தானே ஒன்று அன்றைக்கி அந்த கெனான் வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சா அப்படின்னா, ஆமாம், என்ன கால் சொன்னா எனக்கு சொல்கிறியா அப்படின்னோடனே, ஆமாம் அவள் என்ன சொன்னான்னா, இசல் வந்து எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சாரி சொல்லிட்டு இவகிட்ட என்னை மன்னிச்சிடு, இந்த மாதிரி கெனானும் நானும் ஒன்றாலாம் இல்லை, நான் தான் ஃபாலோ பண்ணி அவனை போனேன் அப்படின்னு இவகிட்ட சொல்லி சாரி கேட்டிருக்கா. இவ்வளோ என்ன பண்ணியிருக்கானா, இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டா, அதனால தான் நான் தேடி போனேன் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே நீ எல்டாவை ட்ரெஸ் பண்ணுறியா அப்படின்னோடனே, நான் எல்லாம் இப்போ ட்ரெஸ் பண்ணுறதில்ல எல்டாவை அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அப்போ இசல் வந்து எல்டாவுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்னியோ அப்படியே சொல்லிட்டேன், அவளும் அதை நம்பிட்டா, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவ சொல்லிட்டு வச்சிடுவாள். இவள் போய் செங்கை வந்து ஆஃபீஸில் தேடி பார்ப்பா. செங்க் வந்து அங்கே இருக்க மாட்டான். ஆனால் செங்க் வந்து எங்கே இருப்பான்னா, அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கெனானை போய் மீட் பண்ண போயிருப்பான். கெனான் கிட்ட வந்து சொல்லுவான், நான் உனக்கு வந்து எல்டாவை பற்றி சொல்லணும், இனிமேல் நான் எல்டாவுக்கு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, என்ன நடந்துச்சோ அப்படியே நான் உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, எல்டாவுக்கு வந்து நீங்கள் இனிஷியலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்பே தெரியும் அப்படின்னோடனே அவன் சர்ப்ரைஸ் ஆகிடுவான். ஆமாம் அவளுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லாமே அவள் பிளான் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணான், சைனப்பை எப்படி உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது அப்படின்றதுக்காக அவள் நிறைய பிளான் பண்ணியிருக்கா, அவள் வந்து நீ சாதாரணமாக ஆளாக எடை போட்டுறாத அப்படின்னு அவள் சொல்லுவாள். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிடுவான். கெனான் வந்து சைனப்பை போய் மீட் பண்ண போவான். மீட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி போவாங்க. அப்புறம் அங்கே டின்னர் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து சைனப் கூட டின்னர் சாப்பிட்டுட்ருப்பான். அப்புறம் கிட்ஸு எல்லாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவள் வந்து சொல்லுவாள், அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமை சீக்கிரம் வச்சிடலாம், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா, உனக்கு ஓகேவா உடம்புக்கு அப்படின்னா நம்ம வைக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே இசிலும் இவனும் மெத்தனும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அப்போ வந்து எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னா, இல்லை இது வந்து எல்டா தான் சொன்னா, இது சூப்பராக இருக்குது பாருன்னு. மெத்தன் வந்து கேட்பான், ஏன் எல்டாவை ட்ரஸ்ட் பண்ணிட்டே இருக்க, அவள் ட்ரஸ்டபிள் பர்சன் கிடையாது அப்படின்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ற, 1 மினிட் இது எல்டா அவங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். போய் எல்டா அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, நான் தான் 360 ஃபவுண்டேஷனோட டைரக்டர், எல்டா வந்து சொல்லியிருக்கலா, நீங்கள் என் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னா என்கிட்ட அப்படின்னோடனே, நான் எப்போ சொன்னேன் அவகிட்ட உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஓ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாள். அப்புறம் மெத்தன் கிட்ட வந்து நம்ம கிளம்பலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எல்டா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாள், எல்டா இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கா, என்ன பண்ணுறானே எனக்கு தெரியல அப்படின்னு திட்டுருப்பாரு.
அப்புறம் மெத்தன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் காலையில் கிளம்புவாங்க. அப்போ வந்து மெத்தன் வந்து கேட்பான், ஏன் டென்ஷனாகவே இருக்க அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், ஆனால் நீ என்னை ரொம்ப திட்டுவ கோவப்பட்டு அப்படின்னோடனே, நீ எதாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் தான் இதை செஞ்சேன், அவளை ஃபோன் பண்ணி அவள் கூட பிளான் பண்ணி அப்படின்னு, நான் லவ் பண்ண இசல் இது கிடையாது, நீ ரொம்ப மோசமாயிட்ட, பணம் தான் உனக்கு முக்கியம், அந்த போஸ்டிங் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னோன்னா, இல்லை மன்னிச்சுடு, இதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா, கெனான் என்னோடய ஃப்ரெண்டு, ஜைனப் அவனோட லவ்வர், ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் பிரச்சனை வரும், உனக்கு கெனான் முக்கியம் இல்லையா, ஜைனப்பை கூட விடு, கெனான் ரொம்ப முக்கியம் தானே நம்மளுக்கு, நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ கெனானுக்கு ஃபோன் பண்ணுவான், நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா அப்படின்னோடனே, சரி மெத்தி வந்து வெயிட் பண்ணிருப்பான். அப்புறம் நடந்தது என்னதோ அதை அப்படியே வந்து கெனானுக்கு வந்து சொல்லிடுவான். சொன்னோடனே, எனக்கு உன் மூஞ்சி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத, எல்டா வந்து எப்பயுமே ஒருத்தரோட வீக்னஸ் வச்சு தான் விளையாடுவா, அதனால நீ கவலைப்படாத, நான் இசிலெல்லாம் தப்பாக நினைக்கல, உன்னையும் தப்பாக நினைக்கல, ஆனால் நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, கெனான் போய் எல்டா கிட்ட நம்ம ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஆனால் நீ என்னோட ரிலேஷன்ஷிப்பில் தலையிடக்கூடாது, அப்படின்னா தான் உன் கூட ஒர்க் கண்டினியூ பண்ணுவேன், நாளைக்கு நைட் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், அந்த ஃபவுண்டேஷன் வந்து ப்ரோக்ராம் நம்ம வந்து அதை பெரிய லெவலில் இது பண்ணலாம், அதோடு சேர்த்து நம்மளோட நியூ வெஞ்சர் ஆஃபீஸ் இதை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னோடனே, சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசு மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுவான். அப்புறம் மறுநாள் வந்து அந்த ப்ரோக்ராம்க்குரியதெல்லாம் ரெடி ஆவாங்க. அப்போ வந்து அந்த ஷீட் வந்து அவன் அசிஸ்டண்ட் கிட்டேருந்து இவளுக்கு வரும், இந்த மாதிரி அந்த வெஞ்சர் பற்றி அதை பற்றியெல்லாம் அந்த ப்ரோக்ராமில் பேச போகிறாங்க, ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லணுன்னே, அப்புறம் அதுக்குரிய ட்ரெஸ்ஸு அதுக்குரிய நகைலாம் அவள் செலக்ட் பண்ணிட்டுருப்பாள். அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராம், நம்ம இதில் ரொம்ப பெருசாக ஷைன் ஆகும்னு அவன் நினச்சிட்ருப்பாள். அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்க்காக ஜைனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சிருப்பான், சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாள். ஆமாம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நீ இதை போட்டுட்டு வா அப்படின்னே. அப்போ மறுநாள் வந்து அவனை ஜுவல் பாக்ஸ் கொடுத்து ஜுவல்லும் போட்டுவிட்டு ஜைனப்பை கூப்பிட்டுட்டு போவான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே எல்லோரும் எல்டா மட்டும் தனியாக நிற்பான், மற்றவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஜான்சோ எல்லாருமே, இவங்க எல்லாருமே ஒரு சைடும், அவள் மட்டும் எல்டா மட்டும் தனியாக இருப்பாள். அப்போ வந்து அவகிட்ட ஒருத்தி வந்து சொல்லுவாள், இன்னைக்கு வந்து உன்னோட வெஞ்சர் அந்த இது பற்றி பேச போகிறாங்கன்னு, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லையே, பாரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அப்புறம் அவள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்பாள், இது என்னது மாறி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை இது லாஸ்ட் மினிட் கெனான் தான் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லுவாளா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து இசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் பற்றி. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டோட ஓனர் வந்து ஜைனப் தான், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, அப்புறம் ஜைனப் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே, இது டொனேட் லார்ஜ் அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணது வந்து கெனான் தான், அவர் வந்து பேசுவாருன்னொன்னே கெனான் வந்து பேசிட்டு, வில் யூ மேரி மீ, இவங்க தான் என்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி ஜைனப்பை பற்றி சொல்லிடுவான். அப்போ எல்லோரும் முன்னாடி சொல்லணுன்னே எல்லாரும் அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும், ஏன்னா பப்ளிக்காகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டால, அதான் உன்னோட ஒய்ஃபு நான் மேரி பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. நான் அந்த மாதிரி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணது உனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லையேன்னு கெனான்னு கேட்பான். எனக்கு என்ன கஷ்டம், நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஓகே நம்ம இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, இல்லை கிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களே, சரி நீ என் கூடவே இருக்க வேணாம், நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிட்ஸ் கிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொன்னானே. ஆமாம் எல்டா கூட இதை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னீங்க, கம்பெனியை பற்றி அப்படின்னா, இல்லை அவளை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, அவளுக்கு இனிஷியலாகவே நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியும், எல்லாத்தையும் மறைச்சிருக்கான், நீ தான் செங்க் வந்து எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொன்னானே. அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், இவ்வளோ மோசமாவா அப்படி பண்ணிகிட்ருப்பா அப்படின்னா, ஆமாம் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவன் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எல்டா வந்து அவன் ஆஃபீஸ்க்கு வருவாள். ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னே, நீ மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறப்ப எல்லாருக்கும் இப்படி தான் வழிக்கும், நீ எப்படி பிளான் பண்ணி ஹர்ட் பண்ணுற, அவங்க வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிற, சேம்வே நான் ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது உனக்கு ஒரு படமாக இருக்கட்டும், திருப்பி என்கிட்ட மோதனா நீ எல்லாமே ஆக்கிடுவேன், இந்த செக் வச்சுக்கோ, இந்த செக் மோர் தென் என்எஃப்,
டு ஸ்டார்ட் அ கம்பெனி, போ கிளம்பிடு அப்படின்னோடனே எல்டாவும் மீட் பண்ணுவாங்க. அவள் வந்து எல்டா வந்து சொல்லுவா, நீ உன் ஒய்ஃப்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெனானும் ஜைனப்பை பற்றியும் பேசு. ஆகாது, ஏன்னா உன் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஏன்னா கல்யாணத்தில் அவனுக்கு பெரிய இன்வால்மெண்ட் இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டுருப்பா. நான் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சலாக கேட்டுட்ருப்பா ஜான்சு. இல்லை, நான் வந்து ஓக்தா கிட்ட பேச போகிறேன், இந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நியூஸ் வந்தா அப்படின்னா, நீங்கள் அடுத்தவங்க ஃபேமிலியில் ஏன் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி இதுக்கு மேலே இவ எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணோடனே அவள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாள். இவ கிளம்பினோடனே இங்கே வந்து இவன் வந்து ஓக்தாய்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நீ உன் ஒய்ஃப் கூட இருக்கிறது இல்லையா, சேர விரும்பலையா, பாரு நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, உனக்கு பொறுமையா இல்லையா அப்படின்னா, இல்லை நானும் என்ன பழைய லவர் கூட நான் சேர்ந்துட்டேன், சனா கூட சேர்ந்துட்டேன், அவள் கூட தான் நான் நீங்களை பார்த்துப்பேன், எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ சொல்லி பார்ப்பான். ஓக்தாய் ஹக்கான். ஆனால் ஓக்தாய் ஒத்துக்க மாட்டான். சரி இனிமேல் பேசி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ மறுநாள் வந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து அவங்க வீட்டுக்கிட்டே நிற்பாங்க. ஜைனப் வீட்டுக்கிட்டே, குழந்தைங்க வெளியே போக முடியாத வர முடியாத எல்லாத்தையும் துரத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜைனப்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறம் கெனானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாள், சாரி என்னால் தான் இவ்வளோ இஷ்யூவும், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். சரி அப்படின்னு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ ஓக்தாய் வந்து அவன் லாயரை மீட் பண்ணுவான். எனக்கு வந்து டைவர்ஸ் கேஸ்லாம் வேணாம், நான் வித்ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னோடனே, ஏன் எதனால அப்படின்னோடனே, எல்டா தான் இதெல்லாமே பண்ணியிருக்கா பின்னாடி இருந்து, இந்த அவன் மேலே இந்த கேஸ் போட்டது எல்லாமே எல்டா தான் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவான். இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓக்தாய் கிளம்பி போயிடுவான். ஆனால் இவன் வந்து உடனே எல்டா கால் பண்ணிவிடுவான், நான் உங்களை மீட் பண்ணும், எனக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்டாவை பற்றி எல்டா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்து ஒரு ஃபோட்டோ போட சொல்லியிருப்பாள். அந்த ஃபோட்டோ வந்து கெனானும் ஜைனப்பும் கிஸ் பண்ண ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை போட்டுருவாங்க நியூஸில் போட்டு, இந்த மாதிரி எல்டா தான் இதை போஸ்ட் பண்ணி, ஏன்னா அவளுக்கு இனிஷியலாகவே அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்க 2 பேத்துக்குள்ளே வரல, இவங்க 2 பேத்துக்குள்ளே தான் எல்டா வந்திருக்கா, அவளுக்கு வந்து காசு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ வந்தோடனே எல்லாருக்குமே ஒரே தலைவலியாக போயிடும். இதெல்லாம் கிட்ஸ் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சனாவும் உத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க. சேம் வே ஜைனப் வீட்லேயும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கெனான் வந்து யார் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறா, இப்படி இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கரெக்டாக ஜான்சோ வந்து அவன்கிட்ட பேசுவான், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு வந்து தெரிஞ்சு ஹக்கானும் எல்டாவும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஒரே தலையில் கை வச்சுப்பான். எல்டா யார் கூட தான் பிளான் பண்ணலன்னு எனக்கு தெரியல, எல்லா விஷயமும் பண்ணியிருக்கா அப்படின்னா தான் பண்ணா அப்படின்னோடனே அப்போ தான் அவனுக்கு யோசனை வரும், ஃபார்ம் ஹவுஸில் ஹக்கான் வேணும்னே அந்த வீடியோவை காட்டியிருக்கான்னு. ஸோ இவன் ஓக்தாய் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். ஸோ எல்லா பின்னாடி இருந்து ஹக்கான் வச்சு ஓக்தாய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கா அப்படின்னா, அதை வச்சு அவனை வந்து திருப்பி ஜைனப்பு கிட்ட வந்து ஃபோர்ஸபிளாக வச்சு லவ் பண்ண வச்சு ஜைனப்பை வந்து ட்ரபிள் பண்ணியிருக்கா. எவ்வளோ மோசமான விஷயம் பண்ணியிருக்கான் அவன் ஹக்கான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னோடனே, ஐயோ சாரி, நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், அவன் என் மேலே பாசமாக இருந்திருக்கான், கடைசியில் பார்த்தா அதுவும் காசுக்கு தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, நான் இது ப்ரப்போஸ் பண்ணான் என்கிட்ட, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், வேறு ஆப்ஷன் இல்லை தானே, எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு, சரி இதெல்லாம் விட்டுருக்கா, நானே பார்த்துக்கிறேன், இது ஒரு இஷ்யூ இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னோடனே அந்த லாயர் வந்து எல்டாவை மீட் பண்ணியிருப்பா. நான் உனக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்டா வந்து என்ன பண்ணுவான்னா, ஓகே நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கெனான் ஆஃபீஸ் போயிட்டு கெனான் கிட்ட வந்து, நீ கொடுத்த செக்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிழிச்சு மூஞ்சில் எரிஞ்சிட்டு, நான் உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண விரும்பலை, நடக்கிற இந்த மாதிரி எல்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டு கெனான் கிட்ட போன பின்ன கெனான் வந்து ஃபோன் பண்ணி ஜைனப் கிட்ட சொல்லுவான், நம்ம இன்றைக்கி வெளியே போகலாம், எனக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகே கிட்ஸ் என்ன பண்ணுறது, கிட்ஸை வந்து நான் ஜைனப்பை விட்டு பிக்கப் பண்ண சொல்லிட்டேன், நீ கிளம்பி வந்துடு ஆஃபீஸ்க்கு அப்படின்னோடனே, இல்லை நீ வந்துட்டு என்னை பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனான் வந்து ஜைனப்பை பிக் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் நீடாக இருக்கும், அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்களா, அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் நீடாக இருக்கும். ஸோ தட் கெனானோட பிளேஸை வந்து அவளுக்கு
அதுக்கு வந்து கொடுப்பான், அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கெனான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே எஸ்கி வந்து கிட்ஸை பிக் பண்ணிட்டு வரப்போ அந்த கிட்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் அம்மா இப்படி உங்கள் அம்மா அப்படின்னோடனே கிட்ஸ்க்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ ஓக்தாய் வருவான். ஓக்தாய் வந்தோடனே ஓக்தாய் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கிட்ஸ் 2 பேரும், இப்படிலாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு. அப்போ ஓக்தாய் வந்து நான் கிட்ஸை கூப்பிட்டு போகிறேன், நைட் கொண்டு வந்து விட்டுடுறேன், அவங்களுக்கு என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லனே, சரி நீங்கள் பிக் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லனே அவன் கூப்பிட்டு போய் அவங்க கிட்ஸ் 2 பேத்துக்கும் நிதானமாக எல்லாத்த பற்றியும் சொல்லி வந்து ஜைனப்பை வந்து டின்னர் கூப்பிட்டு போவான். அவங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ப்ரைவேட் டைமை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வீட்லேயே அவள் ஸ்டே பண்ணிடுவாள். மறுநாள் காலையில் வந்து அவளை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான், எங்கன்னா கார் ஷோரூம். அவளுக்காக சர்ப்ரைஸாக கார் கிஃப்ட் பண்ணியிருப்பான். அப்போ வந்துட்டு அவள் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாள். வீட்டுக்கு போனோன்னே பார்த்தா கிட்ஸ் 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. எஸ்கி வந்து சொல்லுவாள், நீங்கள் நேற்று 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கிட்ஸ் ரொம்ப இப்போ ஓகே ஆகிட்டாங்க ஓக்தாய் பேச்சை கேட்டுட்டு அப்படின்னோடனே, ஓகே ரொம்ப ஹாப்பி ரெடி ஆகுங்க அப்படின்னோடனே, எதுக்குன்னா ஓக்தாய்க்கும் சன்னாவுக்கும் இன்றைக்கி மேரேஜ். ஸோ எல்லோரும் ரெடி ஆகி வெளியே வருவாங்க. பார்த்தா கார் பார்த்தோன்னே கிட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அம்மா நம்ம ரிச் ஆகிட்டோம்மா அம்மா அப்படின்னோடனே, அம்மா கெனான் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னோடனே, அப்புறம் எல்லோரும் காரில் போயிடுவாங்க. சென்னாவும் ஓக்தாயும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் அவங்க லைஃப்பும். அப்போ வந்துட்டு மெத்தி வந்து கேட்பான் கெனான் கிட்ட, என்ன பண்ண போகிற இந்த ஜைனப் விஷயத்தில், சாரி எல்டா விஷயத்தில் அப்படின்னோடனே, யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு நடுவில் வந்து ஹக்கான் வந்து அவங்க அக்கா கிட்ட ஏமாத்திருக்கான்னு அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சதுனால ஹக்கான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஹக்கான் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை, ஏன்னா நீங்கள் என்னையவே பிட்ரே பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு இதே தான் எப்பயுமே நடக்கும், உங்களுக்கு காசு தான் எப்பயுமே முக்கியம், தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் அவன் கிளம்பிடுவான். அவன் கிளம்பிட்டு டேரெக்டாக எல்டா கிட்ட தான் போவான். எல்டாட்ட போயிட்டு, இங்கே பாரு, என்னை வந்து உன்னால தான் அவள் ஜான்ஸு சேர்த்துக்க மாட்டேன்றா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும் அப்படின்னோடனே, சரி வெயிட் பண்ணு, நம்ம இவங்களை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கிடலாம், நான் அதுக்கு ஒரு வழிவகை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி இன்னைக்கு நைட் எனக்காக நீ கீழே வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னவான். சரி அப்படின்னு சொல்லி ஹக்கான் வெயிட் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்னா, செக்யூரிட்டி கார்டு வந்து எல்லாரும் ஆஃபீஸ் விட்டுக்கு போயிடுவாங்க. செக்யூரிட்டி கார்டு வந்து கேட்பான், நீங்கள் கிளம்பலையா அப்படின்னோடனே, இல்லை என் டிரைவருக்காக வெயிட் பண்ணிருக்கேன், என் கார் வந்து பார்க்கிங் லாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரான்னு சொன்னானே அவன் கிளம்பிடுவான். இவன் என்ன பண்ணுவான்னா, பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு கெனான் ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டு அந்த பென்ட்ரைவில் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து திருப்பி கேட்பான், அவங்க கார்லாம் இங்கே இல்லையே, ஓ நான் மறந்துட்டேன், காலையில் டாக்ஸியில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவான். கிளம்பி போனோடனே கீழே ஹக்கான் வெயிட் பண்ணிருப்பான், நம்மளுக்கு இப்போ டேட்டாலாம் கிடச்சிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை, இதை வச்சு நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்புவாங்க. பார்த்தா போலீஸ் வந்து அவங்கள சரௌண்ட் பண்ணிடும். ஏன்னா கெனான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், ஏன்னா அந்த கெனான் கிட்ட வந்து அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுதான் பார்த்துட்டு ஜெயிலில் போய் போட்டுடுவாங்க. அப்போ வந்து கெனான் வந்து அந்த இடத்துக்கு வருவான், நான் ஒழுங்காக காம்பன்சேஷன் கொடுத்தப்பயே நீ வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உன் ஆஃபீஸில் தான் எந்த ஃபுட்டேஜுமே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை நான் கேமரா வச்சுருக்கேன், அது உனக்கு தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்று, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, இல்லை உனக்கு லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஏற்கனவே நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னை வெளியெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹக்கான் கிட்ட போய் சொல்லுவான், நீ என் சிஸ்டருக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, பிட்ரே பண்ணியிருக்க, என்னோடய லைஃப்லேயே நீ விளாண்டுருக்க, அதனால் உன்னையும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன் டாக்டருக்காக தான் இவ்வளோ நாள் பார்த்தேன், நீயும் ஜெயிலில் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாள். அப்போ வந்துட்டு லாயர்கிட்ட வந்து இவ கிஞ்சுவா, எல்டா வந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னோடனே, கோர்ட்டில் வெயிட் பண்ணுறக்கப்ப எல்டா அவங்க அப்பா வருவார். வந்தோடனே, நம்ம ஃபேமிலி நேமை நீ அசிங்கப்படுத்தாமல் இருக்கவே மாட்டல்ல, உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீ வந்து கெனானையே பிட்ரே பண்ணியிருக்க, நான் இனிமேல் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, ஸோ இனிமேல் என் லைஃப்குள்ளே நீ என்ட்ரு ஆகிடாத, நான் உன்னை இந்த பெயிலில் ஆகி வெளியே வந்துடுவாங்க ஹக்கானும் எல்டாவும். அப்போ வந்துட்டு லாயர்கிட்ட வந்து எல்டா வந்து சொல்லுவாள், ஒழுங்காக காம்பன்சேஷன் மணி வச்சுருந்தா வச்சு நான் பாட்டுக்கு நிம்மதியாக லைஃப் லீட் பண்ணியிருப்பேன், உன் பேச்சை கேட்டு நான் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் ஹக்கான் கிட்ட திரும்பி, நீ இனிமேல் என் லைஃப்குள்ளேயே என்ட்ரு ஆகாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவாள். அப்படின்னு கெனான் வந்து மெத்தியை தனியாக மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து ஜைனப்க்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன், மேரேஜ் வச்சுக்கலான் இருக்கோம், ஆனால் அவளுக்கு தெரியாது, நம்ம சர்ப்ரைஸாக பண்ணலாம்
அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து மெத்தி வந்து எல்லாத்தையும் நான் ரெடி அவன் அவங்க ரிலேஷன்ஸ்க்கு மற்ற ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவான் ஃபோன் வழியா. இந்த மாதிரி ஜைனப் கிட்ட வந்து கெனான் வந்து சொல்லுவான் 2 days வெக்கேஷனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிடுவான். சேம் பிளேஸ்க்கு மற்றவங்களும் எல்லாரையுமே ஒவ்வொரு செப்பரேட் ரூம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சுடுவாங்க. அப்புறம் ஃபைனலாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு மேரேஜ் நடக்கும். அப்போ வந்து எல்டா வந்து இதை தெரிஞ்சுட்டு அந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணலான்னு கார் எடுத்துகிட்டு போவா. அப்போ வந்து கெனானும் ஜைனப்பும் அதுக்கப்புறம் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஹாப்பி என்டிங். தேங்க்யூ.